இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலையை வச்சு காளான் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துருக்கோம், 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பாக்கெட் காளான், 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 7 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பழமான தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுருங்க, அடுப்பை கூட வச்சிடாதீங்க, கருகிரும். சிம்மிலேயே வச்சு அந்த கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த காளான் கிரேவி சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமாக இருக்குங்க. கருவேப்பிலை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம எப்படிலாம் கருவேப்பிலையை சேர்க்கலாமோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா தாளிக்கிறதெல்லாம் போட்டோம்னா நம்ம கருவேப்பிலையை எடுத்து கீழே போட்டுருவோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம கருவேப்பிலை குழம்போ இல்லை இந்த மாதிரி காளான் கிரேவி இந்த மாதிரிலாம் செஞ்சோம்னா நம்ம கருவேப்பிலையை அரைச்சிட்டு செய்கிறனால நம்ம உடம்புல சேர்ந்துடும், ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கருவேப்பிலையை வச்சு காளான் கிரேவி செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு, கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்குவோம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்குற வரைக்கும் நம்ம இந்த கருவேப்பிலை வறுத்து வச்சுருந்த கருவேப்பிலையை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிருச்சு. தக்காளிலாம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்கினாதாங்க நமக்கு இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்குவோம். ஏன்னா இது ஒரு பாக்கெட் காளான் தான், அதனால் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வெறும் மிளகாய் தூள் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும், அதுக்காண்டி குழம்பு மிளகாய் தூள். இதில் நமக்கு சோம்பு, சீரகம், மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச 1 ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த காளானை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த காளானை நம்ம சேர்த்துக்கலாம்.
காளான்லேருந்தே நமக்கு தண்ணி வரும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அந்த காளானை அந்த கிரேவி அந்த வெங்காய தக்காளியோடய போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவு நல்லா காளான் வெந்துருச்சு பாருங்கள். தண்ணியே ஊற்றலை, நமக்கு கொஞ்சம் தண்ணி வந்துருச்சு பாருங்கள் காளான்லேருந்தே. இது கருவேப்பிலையே நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை அதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா அந்த கருவேப்பிலையோட அந்த காளான் எல்லாம் நல்லா சேர்ந்து நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சுருங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதை நம்ம சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு பசங்களுக்கு லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். தோசை இட்லிக்கும் நம்ம சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா பொருத்தமாக இருக்கும். லாஸ்ட்டாக மிளகு சீரகம் நுணுக்குன 1 ஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கலாம். மிளகு சீரக பொடி நம்ம முட்டைக்கு இந்த மாதிரி ஆம்லேட் போடுறதுக்காண்டி மிளகு சீரகம் நம்ம நுணுக்கி வீட்டில் எப்போவுமே வச்சுருப்போம். அதிலிருந்து நல்லா 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பரான காளான் கருவேப்பிலையை வச்சு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த காளான் கிரேவி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானத்துக்கு இந்த காளான் கிரேவி தாங்க வச்சேன். சுட சுட சாதம் போட்டு அதில் இந்த காளான் கிரேவி ஒரு கரண்டி எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த காளான் கிரேவி வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட காளான் கிரேவியும் சூப்பரான சுட சுட சோறும். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படி நம்ம தொட்டுக்க வச்சுக்கணுன்னா அப்பளம் இந்த மாதிரி பொரித்து வச்சு சாப்பிட்டோம்னா வத்தல் அப்பளம்லாம் சூப்பராக இருக்கும்.